ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம். இந்த பதிவில் மேசராசியை பற்றி பேச வந்துள்ளேன். மேசராசியினோட வீடு முதல் வீடுங்கிறனால அதனோட உருவம் வெள்ளாடு. அதனால வெள்ளாடு எப்படி இருக்கும், தனக்கு வேண்டிய இரையை தேடி செடிகளில் சரி குன்றுகள்ல பாறைகளை மேல ஏறி ஏறி தாவும். அதே போலதான் நீங்களும் இந்த ராசியில பிறந்தவங்க வாழ்வுல மென்மேலும் உயர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. இந்த மேசராசிக்காரங்க எப்பயுமே சோம்பேறியே இருக்க மாட்டாங்க. தங்களோட கருத்துக்களை வெளிப்படையா பேசுவாங்க. எப்போதுமே சுய கௌரவத்தை விட்டு பிறருக்கு தலை வணங்கவும் மாட்டீங்க. நல்ல உரத்த குரல்ல பேசுவீங்க. தான் சொல்வது தான் செய்யறதா சரி அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உடையவங்களா தான் இருப்பீங்க. நல்ல உடல் வலிமையும் உறுதியான உள்ளமும் கொண்டவர்கள் தான் நீங்க. பிடிவாதமும் போர்க்குணமும் துணிச்சலும் இவங்களிடம் அதிகமாக இருக்குங்க. அறிவு மிகுந்தவர்களாகவும் மன போராட்டத்தில் ஈடுபடுபவர்களாகவும் இருப்பீங்க. இவங்களுக்கு தளராத உறுதியும் போராட சக்தி இருப்பதனாலதான் வாழ்க்கை தேவையானதை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் மிகுந்தவர்களா இருப்பீங்க. இவங்க சாஸ்திரங்களையும் தெய்வீக ரகசியங்களை அறிஞ்சு உலகிற்கு வழிகாட்டுபவர்களா தான் இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க ஆண் ராசி அப்படின்னா மனைவியை மகிழ்ச்சியாக வச்சிருந்தா வாழ்க்கை சந்தோஷமாக அமையுங்க. அதுவே பெண் ராசிங்கிறனால கணவனை மகிழ்ச்சியாக வச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா அமையுங்க. இந்த ராசிக்காரங்க அரசாங்கத்தினால ரொம்ப கௌரவிக்கப்படுவாங்க. எதையுமே சாதிக்கும் ஆற்றல் உடையவர்களாகவும் இருப்பாங்க. கல்வி கேள்விகள்ல சிறந்தவர்களாகவும் இருப்பாங்க. ஆன்மீகத்துல நம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க சாஸ்திர ஞானம் ஆச்சார அனுஷ்டானங்கள் நிறமை பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. மேசராசி உள்ள குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணோ குட்டி பையன் அப்படின்னு தான் பேர் சொல்லி அழைப்பாங்கங்க. இவங்க எப்பயுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. அவசர போக்கு உடையவர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு செயலை எடுத்தாலும் சரி அதுல ஒரு படப்படனும் பதட்டத்துடன் தான் இவங்க செய்வாங்க. பயணம் செய்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. வாகனத்தை எப்பயுமே வேகமாக தான் இவங்க ஓட்டுவாங்க. இவங்களோட பேச்சு செயல்திறன் நடை உடை எல்லாமே வேகமாக தான் இருக்குங்க. ஒரு சிந்தனையில நிலை இல்லாம தன்னோட முடிவுகளை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆண் என மனைவிக்கும் பெண் என கணவருக்கும் அடங்கிதான் இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க. இவங்க மத்தவங்க சொல்லுக்கு ஏற்ப நடப்பதா இல்ல தன்னோட சுய சந்தனப்படி நடப்பதா அப்படிங்கிற குழப்பம் இவங்க கிட்ட இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதனால இவங்க ஒரு தற்காலிகமான முடிவை ஸ்டக்குன்னு எடுத்துருவாங்க. எல்லாரோட ஆலோசனை பெறக்கூடிய நபராகவும் இருப்பாங்க. லாப நோக்குடன் தான் செயல்படுவாங்க. மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிப்பாங்க. மற்றும் விடாமுயற்சியுடன் தான் இருப்பாங்க. இவங்க அடிக்கடி ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திப்பவர்களாக இருக்கும். இவங்க கிட்ட பணத்தட்டுப்பாடு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். இவங்களுக்கு தலை அல்லது முகத்துல ஒரு காயம்பட்ட தழும்பு அல்லது மச்சம் அப்படிங்கிற ஏதோ ஒரு அடையாளம் இருக்குங்க. இவங்களுக்கு உடம்பு எப்பயுமே ஒரு ஹீட்டான உடம்பு தான் இருக்குங்க. இவங்க எடுத்த காரியத்துல இறுதி வரை போராடி ஒரு முடிவை பார்த்து விட வேண்டும் அப்படின்னு உறுதி கொண்டவர்களா தான் இருப்பாங்க. எதிலுமே விரைவாக ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க. இந்த மேசராசிக்காரங்க கடின உழைப்பாளியாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு உழைப்புக்கேத்த ஊதியம் பெருசா வராதுங்க. இவங்க பெரிதா ஆடம்பர சிந்தனைகளும் இவங்களுக்கு வராதுங்க. தனது வாழ்க்கையை எப்போதுமே எளிமையாக திட்டமிடக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. நல்ல பேச்சாற்றல் இவங்களுக்கு இருக்குங்க. பிற கருத்துக்கள் மற்றவங்களுக்கு சுருக்கமாக பேசி எளிதில் சீக்கிரம் அதை புரிய வச்சிருவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு படிச்சோ ஒரு கேட்டோ தெரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு அனுபவம் மூலம் மட்டும்தான் தெரிஞ்சு கொள்வாங்க. இவங்க சுயநலத்தோட தான் இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவுங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். சமுதாயத்துல மிகுந்த அந்தஸ்து உடையவர்களா தான் இருப்பாங்க. இவங்களை நிறைய பேர் பின்பற்றுவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க சாப்பிட்றது எப்பயுமே சூடான உணவுப் பொருட்களை தான் சாப்பிடுவாங்க. சூடாதான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு தலை மூளை ஜீரண உறுப்புகள் இரத்த அழுத்தம் கண்கள் இதுலெல்லாம் ஒரு குறைபாடு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். மற்றவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்காதவர்கள் கூட சொல்லலாம். இவங்க உற்பத்தி துறை பாய்லர் உள்ள தொழிற்சாலைகள் உணவு கூடங்கள் பட்டறைகள் சமையல் தொழில் புரோகிதம் பொறியியல் துறைகள் கட்டுமான துறைகள் முதலிய துறைகளை தொடர்பு உள்ளவர்களா இருப்பாங்க.
இந்த மேச ராசிக்காரங்க வந்து ஒரு மேன்மையான அந்தஸ்து பெற்று செல்வாக்கு சுகம் இதெல்லாம் வந்து பெற்று தீர்காயுடன் தான் இவங்க வந்து வாழுவாங்க. இவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானே வளரும் அப்படிங்கிற கோட்பாட்டில் நம்பிக்கை உடையவர்களா இருப்பாங்க. அதனால தான் இவங்க வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், பக்தி, நேர்மை இதிலெல்லாம் பின்பற்றுபவர்களாக தான் இருப்பாங்க இந்த மேசராசிக்காரங்க. இவங்க வந்து அவரவர் வைத்திருக்க பொறுப்புகளுக்கு தர்மத்தை விடாம கடைபிடிக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க வந்து நல்ல நண்பர்களை தான் வச்சிருப்பாங்க. இவங்களோட எண்ணம், சொல், செயல் எல்லாமே விழிப்புணர்வு தான் இருப்பாங்க. இவங்க வந்து தான தர்மங்களை செய்யும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க. பிறருடைய மனநிலையிலிருந்து எதையுமே யோசிப்பாங்க. ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்ல தான் வாழணும்னு நினைப்பாங்க. உறவுகளுக்கெல்லாம் மதிப்பளிப்பாங்க. தன்னுடைய விருப்பங்களை வந்து தர்மத்துல வழியில சென்று பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்குங்க. இந்த மேசராசிக்காரங்க வந்து பொதுவா சொன்ன சொல்லு தவற மாட்டாங்கங்க. இவங்க வந்து தெரிந்தே ஏமாறும் பக்குவம் கொண்டவர்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து தனக்கிட்ட தனி விருப்பம் வந்து இருக்காதுங்க. வெறுப்புகள் இல்லாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவாங்க. இந்த மேசராசின் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா செம்மண் இருக்குங்க. அந்த செம்மனை வச்சு ஒரு தொட்டி கட்டி பூச்செடி இதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அதுவே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்குங்க. இவங்க வீடு கட்டி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா செங்கல் தெரிகிற மாதிரி வீடு கட்டி சீக்கிரம் விரைவில் பால் காய்ச்சி குடி போயிடுவாங்க. அதான் இந்த மேசராசிக்காரங்க. இந்த மேசராசிக்காரங்க வீடு வந்து முதல் வீடுங்கிறதுனால தலையை வந்து குறிக்குங்க. அப்போ இவங்க வந்து கொஞ்சம் தலைக்கணம் பிடிச்சவங்க அப்படிங்கிற பெயர் வந்து இவங்க கிட்ட இருக்குங்க. மேசராசியில வந்து செவ்வாய் பகவான் அதிபதியாக இருப்பதனால சகோதரிடம் அன்பு பாசமாக இருப்பாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க. மேசராசியில வந்து சூரியன் வந்து உச்சமா இருப்பதனால அவங்களுக்கு வந்து கௌரவம், தலைக்கணம், வீண் வம்பு, பிடிவாதம் இதெல்லாம் வந்து இவங்கள்ட்ட இருக்குங்க. இந்த மேசராசி வந்து ஆண் ராசி அப்படிங்கிறதுனால அது ஒரு சரராசி. அப்போ இவங்க வந்து வேகமாக தான் முன்னுக்கு வரணும்னு நினைப்பாங்க. அவங்க வந்து ஒரு அவசர புத்தி வந்து இவங்க கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். செய்யக்கூடாத செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு திருன்னு முழிக்கிறவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. இவங்களுக்கு உண்டான திசை வந்து கிழக்கு திசையை தான் குறிக்கும். இவங்களுக்கு இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காடு, முட்புதர்கள், சிறு குன்றுகள், மலைகள், அருகில் வீடுகள்ல தான் இவங்க வீடு அமையுங்க. மற்றும் அரசாங்க சம்பந்தப்பட்ட இடங்களில வீடுகள் வந்து அமையுங்க. இந்த மேச ராசிக்காரங்க வந்து காரியத்துல வந்து கண்ணா இருப்பாங்க. தாய் அன்பு வந்து இவங்களுக்கு இருக்குங்க. அதே சமயத்துல ஆரோக்கிய குறைபாடு இருக்குங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தந்தையுடன் கருத்து வேறுபாடு இருக்கும். இவங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரும். கல்வின்னு அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்துல கல்வி நன்றாக தான் இருக்கும். உயர்கல்வியில வந்து பிரச்சனை கொஞ்சம் இருக்கும், தடை இருக்கும். சில பேர் வந்து வெளிநாடு அல்லது வெளியூர் போய் படிப்பாங்க. அங்க போய் பரிசு பெறக்கூடிய யோகமும் அவங்களுக்கு இருக்கும். மனைவி அமைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தமற்ற ஜோடியா தான் அமைவாங்க. அப்படி பொருத்தம் இருந்தா கூட ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் அவங்க வந்து வாழுவாங்க. மனைவி வந்து திருமணத்தை பிறகு வேலைக்கு போனா குடும்பம் வந்து வளர்ச்சி அடைங்க. இந்த மேசராசியில பிறந்தவங்க ஆண் என்றால் வேலை செய்யற இடத்துல வந்து பெண்களை வந்து வேலைக்கு வச்சால் பிரச்சனை வருங்க. இயற்கையாவே இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து உண்டுங்க. காலபுருஷத்தின்படி சூரியன் வந்து மேஷராசியில வந்து உச்சம் பெறதுனால ஆண் வாரிசு வந்து இருக்குங்க. இவங்க வந்து உத்தியோகத்திற்கு போவது நல்லது. முதல்ல வந்து வேலை, அதுக்கப்புறம் தான் தொழிலுன்னு நினைப்பாங்க. இந்த மேசராசி அன்பர்களுக்கு வந்து MLM, சீட்டு கம்பெனி, ஷேர் மார்க்கெட்டு, கான்ட்ராக்ட், வட்டி தொழில் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த தொழில் அமைச்சாங்கன்னா நஷ்டம்தாங்க அடையும். பொதுவாக இந்த மேசராசிக்காரங்க வந்து பணம் வந்து மற்றவங்களோட கொடுத்தோம் அப்படின்னா திரும்ப வரவே வராது. வட்டி தொழில் வந்து நஷ்டமாக ஆகுங்க. இவங்களுக்கு வந்து எல்லாம் 35 வரைக்கும் தான் பண நெருக்கடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள்லாம் வரும். இருந்தாலுமே அவங்களால சேமிக்க முடியாதுங்க. இவங்களுக்கு வந்து ஜாமீன் பிரச்சனை உண்டு, நகைக்கடன் உண்டு. இல்லை என்றால் நகை தொலையக்கூடிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு இருக்குதுங்க. இவங்க வந்து பூர்வீகத்திலிருந்து வெளியே வந்து வசிக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. மேசராசியில பிறந்தவங்க வந்து நடுத்தர உயரமாகவும் உடல் பருமன் இல்லாமலும் இருப்பாங்க. நிமிர்ந்த நடையும் கம்பீரமான தோற்றமும் பெற்றிருப்பாங்க. மேசராசிக்காரங்க வந்து எப்பயுமே புன்னகையுடன் தான் இருப்பாங்க. சிரிச்ச முகத்தோட தான் இவங்க வந்து இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டா கூட அது உடனே சரியாயிருங்க. பொதுவா அந்த மேச ராசி வந்து நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால நீங்க எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக நல்லதுங்க.
வருடத்திற்கு ஒரு முறை உங்க வீட்டுகளில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதும், அதே போல தொடர்ந்து வீட்டில் ஒரு ஒரு அணையா விளக்கு வந்து வீடுகளோ அல்லது அலுவலகமோ எங்க இருந்தாலும் சரி ஒரு அணையா விளக்கு ஏற்றி வைப்பது சிறப்பு. கோயில நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் அல்லது சண்டி ஹோமம் இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரார்த்தனைகளை முன்வைத்து கலந்து கொண்டீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களோட பிரார்த்தனைகள் அனைத்தும் 100% வெற்றி பெறுவது உறுதி. இதன் மூலமாக இந்த மேச ராசிக்காரங்கள் வந்து உலகிற்கு தான தர்மங்களை செய்வதற்காகவே இந்த பிறப்பு வந்து எடுத்திருப்பாங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி.